1/4 கிலோ கொள்ளு சேர்த்திருக்கோங்க. இன்றைக்கி நம்ம கொள்ளு பருப்பை எப்படி கரையிறதுன்னு பார்த்துடலாம். இப்போது பூண்டு சேர்த்திக்கலாங்க. 2 பல்லு பூண்டு சேர்த்துணுங்க. இப்போ 2 தக்காளி சேர்த்திக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கட்டி பெருங்காயம் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாம். கொள்ளு நல்லா பூ மாதிரி வேகணுங்க. அப்போ தான் கரைஞ்சி சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கொள்ளு பருப்பு ஒரு பக்கம் வேக வச்சுட்டோங்க. 5-6 விசில் சொல்லியிருந்தேன், 10 விசிலே விட்டுட்டேங்க பூ மாதிரி வேகட்டும்னு சொல்லிட்டு. இப்போ கொள்ளு பருப்பு கடையிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கோங்க. எண்ணெய் காயட்டும். கடுகு சேர்த்திக்கலாம். இப்போ கடுகு சேர்த்திக்கலாம். உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம ஜீரகம் சேர்த்திக்கலாம். ஜீரகம் சேர்த்திட்டு கொஞ்சம் மல்லி சேர்த்திக்கலாம். அப்புறம் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாங்க. ஒரு தக்காளி பொடி பொடியாக நறுக்கி இருக்கேங்க, அதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. 3 வரமிளகாயை கிள்ளி சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்ச பருப்பை கடைஞ்சி இதில் சேர்த்திக்கலாங்க. கொள்ளு பருப்பு ஓப்பன் பண்ணிட்டோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் பூ மாதிரி வெந்திருக்கு. இந்தளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணும். அப்போ தான் கடையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ருசியாகவும் இருக்கும். இப்போ கடைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். கடைஞ்ச கொள்ளு பருப்பை வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது கூட சேர்த்திட்டோம். நல்லா கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிட்டேங்க. இப்போ கொள்ளு பருப்பு கடையல் ரெடி. கொள்ளு ரசமும் ரெடி ஆயிடுச்சுங்க. கொள்ளு ரசம் தனியாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஷார்ட்ஸ்க்கு கீழேயே அந்த லிங்க்கு நான் கொடுக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.